ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. ஸோ சாட்டர்டே எங்கள் ஊரில் சந்தை. நைட்டியை தவிர வேறு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நான் வெளியே தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செல்லியாக்கு கரெக்டாக தெரியும். அதனால் எனக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கான். ஸோ எப்போ சந்தைக்கு போனாலும் செல்லியாவையும் கூட கூட்டிகிட்டு போய்டும். ஏன்னா செல்லியாக்கு 1.5 வயசுக்கு மேலே ஆகிடுச்சா, அதனால் இன்னும் அவன் சரியாக பேச ஆரம்பிக்கலை. ஸோ சந்தைக்கு கூட்டிகிட்டு போனால் குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஓ, காசா பணமா, சந்தைக்கு தானே கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்களும் எப்போ சந்தைக்கு போனாலும் அவனையும் கூட்டிகிட்டு போயிடுறோம். ஸோ நார்மல் டேஸில் கடையில் வாங்குகிற வெஜிடபிள்ஸை விட சந்தையில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஈவினிங் சந்தைக்கு வந்தாலே எப்போவுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குமோ, அதனால் நாங்கள் இன்றைக்கி எதுவுமே பெருசாக வாங்கலை. முலாம்பழம் 2 கிலோ 50 ரூபா. நாங்கள் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு, அதனால் அது வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் தேவைப்பட்டுச்சு. அதை ஒரு கட்டு 10 ரூபா சொன்னாங்க. அது ஒரு 3 வாங்கிட்டோம். அப்புறம் செல்லியா இஷ்டத்துக்கு எல்லா கடையிலும் பூந்து விளையாடிட்டு இருந்தான். எந்த கடைக்கு போனாலும் போயிட்டு ஒன்று ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துடுறான். அப்புறம் வெயிட் மிஷின் தான் சும்மா பார்க்க போனால் அந்த தக்காளிக்கார அக்கா பார்த்துட்டு ஒரு தக்காளி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து வாங்க போகணுமா, அங்கே போயிட்டு ஒரு கேரட் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தான். அப்புறம் வாழைப்பழம் வாங்குற இடத்துல ஒரு வாழைப்பழம் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்குது. அப்புறம் எல்லாருமே கேட்டாங்க, குழந்தைக்கு என்ன இன்னும் சரியாக பேச்சு வரலையா, அதை சந்தைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொன்னால், அடிக்கடி கூட்டிகிட்டு வாங்க, சீக்கிரமாகவே பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னாங்க. அது என்ன கதைன்னு எங்களுக்கும் தெரில. நாங்களும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொடி நடியாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.